இப்போ ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க. கேட்டால் சாப்பிட்டது சேரலைங்கிற ஒரு இது வந்து நிறையா பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் வீட்டிலேயே நம்மளே தயாரிக்கிற பவுடர்ஸுங்க. மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், இது குழம்பு மிளகாய் தூள், புளிக்குழம்பு இந்த மாதிரி போடுறதுக்கு, ரசப்பொடி, இந்த மாதிரி நம்ம கிச்சன் செட்டப்புங்க. இங்கேருந்து தான் நான் எல்லாத்துக்கும் மீல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் அங்கே பெரிய அடுப்பெல்லாம் அங்கே இருக்குது கீழே. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்தாங்க. 3 பேத்தூள் கூட நான் இது போடுறதில்ல. பீசஸ் எல்லாம் பாருங்கள், சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகிருக்கு. நான் வரமிளகா எல்லாம் அந்த மாதிரி நான் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மசாலா தாங்க நாங்கள் ரெடி பண்ணுறது. வேறு எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்ல. நாங்கள் இந்த பேக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஹாட் கேஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுறதுலேருந்து குழம்பு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ஸ்டீல் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா சூடாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபுட் கிரேடாகவும் இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஹாட் கேஸஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுகளில் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம்ல யூடியூப் சேனல். லோகம்ல குடும்ப அனைவருக்கும் லோகஸின் பணிவான வணக்கங்கள். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வ்ளாக் எடுக்க போகிறோம். நான் ஏன் ஃப்ளூக்காக இருக்குன்னு கேட்கலாம். நிறைய ஊர்லேயும் போய் வந்து ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஃபுட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, நல்ல ஒன்று எங்கேயுமே இல்லை, நீங்கள் தேடி கண்டிப்பாக எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக திருப்பூர் நோக்கி வந்திருக்கோம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி கேட்ரிங் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாகவே திருப்பூர் மாவட்ட மக்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெடி பண்ணுற ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் பிஸ்னஸ். இவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃபுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காய்கறிலாம் எங்கே வாங்க சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, என் பேர் ஸ்ரீதேவி. இவர் என்னோடய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார். நாங்கள் 2-3 இயர்ஸாக ஸ்ரீதேவி கேட்ரிங் சொல்லிவிட்டு வீட்லேயே ஹோம் மேடு ஃபுட் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண சொன்னதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஆரம்பித்தேன். பட் இங்கே ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. மெயினாக சாப்பிட்டு எந்த தொந்தரவும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்கலேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்கள் பிரியாணியே சாப்பிடாத என் குழந்த, ஆனால் 2 தடவை சாப்பிட்டான் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப வீட்டில் தான் இப்போ 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்களே வீட்டில் தயாரிக்கிறது தானுங்க. பவுடர்ஸு, மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே குழம்புக்கு தேவையானது, ஃப்ரைக்கு தேவையானது, ஈவன் மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே வந்து நம்ம கடையில் எதுவும் வாங்கிறது இல்லைங்க. அதனால் டேஸ்ட்டும் அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இந்த ஹோட்டல் கான்செப்டே இங்கே இல்லைங்க. அதனால தான் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நான் முதல்ல இங்கே பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால எல்லாம் அக்கம் பக்கத்தில் கொடுப்பேன். அவங்களும் நல்லா கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் கெட் டுகெதரெல்லாம் நாங்கள் பண்ணும்போது ஃபுட்டு ஒரு மெயின் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதிலிருந்து அது அப்படியே எல்லோரும் யோகா போயிட்டுருந்தேங்க. அவங்க மேம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் வந்து வெளியே ஹோட்டலில் எதுக்கு வாங்கணும், நீயே செய்யின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் மோட்டிவேட் பண்ணி இதோட லைன் போட்டு கொடுத்தாங்க. அதில் சாப்பிட்டு எல்லாம் 30 லேடிஸ் போயிருந்தோம். அவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி ஒரு 300-400 பேர்த்துக்கு நான் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு செய்கிறேங்க. அப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதே கான்செப்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யலான்ட்டு இருக்கேன். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் செய்கிறேன். 2 இயர்ஸாக இங்கே இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இனிமேல் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் செய்கிறதுனா இங்கே கொஞ்சம் கஷ்டங்க, இடம் பத்தாது. அதனால் கீழே வந்து நம்ம ஒரு மெஸ் கான்செப்டில், ஆனால் எதுவுமே கிச்சன் செட்டை புதுசாக பண்ணி கொஞ்சம் நம்ம ஹெல்ப்புக்கு ஆள் வேணுங்க இல்லைங்களா. அதனால் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம ஹோம்மேடு ஃபுட்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறோங்க. இப்போ திருப்பூரில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸுங்க, ஃபேக்ட்ரிஸுங்க நிறைய இருக்குது.
அதுக்காக வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி நிறைய வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க. கேட்டால் சாப்பிட்டது சேரலைங்கிற ஒரு இது வந்து நிறையா பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து மெயின் பிரச்சனையே வந்து ஃபுட்டு தான். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் அறியாமல் நிறைய ஏதோ கெமிக்கல்ஸ் கலந்துடுறாங்க. அது மூலிமா உடம்புக்கு நிறைய சரியில்லாமல் போகிறதுனால ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டம் வலிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஃபுட்டுனால். அதனால் நம்ம வந்து சரி ஏதோ அந்த ஃபுட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக கொடுத்து ஒரு பசங்களுக்கு இங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இது ஆரம்பித்தது தான். ஜென்ரலாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமையல் பண்ணுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து எங்கே போனாலுமே எங்களை சமையல் சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க சமையல் பண்ணி. அவங்கெல்லாம் சொல்லி இது பண்ணதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற ஒரு இதில் இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கறனால எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி சைடில் தான் போய் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். பட் அங்கே எங்களுக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களோட பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து தரமான பொருளை போட்டு பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு அது செட் ஆகாதனால இப்போ நாங்களே வந்து வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 2 பேர்த்துலேருந்து எவ்வளோ பேருக்கு வேட்டாலும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ 400 பேர் 500 பேர்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஃபுட்டு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போகிறவங்க சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து இன்னும் என்ன பண்ண முடியும், இதிலிருந்து நாங்கள் அடுத்த லெவலில் என்ன பண்ண முடியும், இன்னும் வேறு மாதிரி எப்படி ஃபுட்டு நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதையும் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இனி மேலும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு இதில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் கெமிக்கலும் கலக்காமல் நல்ல ஒரு ஃபுட்டை கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல இதை செய்யணுங்கிற ஒரு இதில் தான் இந்த நோக்கத்தில் இதை பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வெளியூர்லேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி, இல்லை இங்கே லோக்கல்லையே இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 பேர்லேருந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து சிறந்த முறையில் ஹோம்மேட் ஸ்டைலில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எதுனாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுதான் வீட்டிலேயே நம்மளே தயாரிக்கிற பவுடர்ஸுங்க. மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், இது குழம்பு மிளகாய் தூள், புளிக்குழம்பு இந்த மாதிரி போடுறதுக்கு, ரசப்பொடி, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக எனக்கு கைக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வீட்டில் நம்ம தயாரிக்கிறதானுங்க. எனக்கு நம்ம கடையில் வாங்கினா அந்த டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடுது. அதனால் நாங்களே பண்ணுறது தான். அப்புறம் சாம்பாருக்கு வந்து மேலே ஹோட்டல் சாம்பாராட்ட வர்றதுக்கிட்டு பண்ணுறதுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். மீல்ஸுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் தூளில். அது மாதிரி எல்லாமே நாங்களே எங்கள் கைப்பட பண்ணுறதாங்க. நல்ல குவாலிட்டியான பொருட்கள் வாங்கி பண்ணுறனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகுது. ஆனாலும் வந்து டேஸ்ட்டுக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டு வந்து மெயினுங்க. ரெண்டாவது வெஜிடபிள்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸே பண்ணுவோங்க. நமக்கு ரெகுலராக ஆர்கானிக் இதிலேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் புக்கிங் பண்ணிக்கிறது. அது வந்துன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்கக்கிட்ட சொல்லி எதுவுமே வந்தோன்னே அப்படியே ரெடியாக கட் பண்ணி செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறதுங்க. அதனால தான் அந்த ஃபுட்டும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. எது தொந்தரவும் பண்ணுறது இல்லைங்க. நம்ம கிச்சன் செட்டப்புங்க. இங்கேருந்து தான் நான் எல்லாத்துக்கும் மீல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் அங்கே பெரிய அடுப்பெல்லாம் அங்கே இருக்குது கீழே. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்தாங்க 3 பேர்த்துக்கு. அதனால் இன்றைக்கி அதை தம் போட்டு செஞ்சுருக்கிறேன். இதை வந்து நான் முடித்தோடனே ஹாட் கேஸில் பேக் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாமே ஸ்டீல் பாக்ஸஸ்ஸு, ஹாட் கேஸஸ் இது மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அதை எடுத்து நம்ம வந்து ஸ்டீல் ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பிரியாணி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம வீட்லேயே பட்டை கிராம்லேருந்து எல்லாமே நான் கைப்பட எடுத்து செய்கிறதாங்க. எதுவுமே இதில் பவுடர்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் மிளகாத்தூள் கூட நான் எதுவும் போடுறதில்ல. பீசஸ் எல்லாம் பாருங்கள் சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகிருக்கு. நான் வரமிளகா எல்லாம் அந்த மாதிரி நான் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மசாலா தாங்க நாங்கள் ரெடி பண்ணுறது. வேறு எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்ல. எடுத்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு, ஏன்னா அவங்களும் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்ட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்டீலில் தான் வாங்கி குவாலிட்டியாக வச்சுருக்குறோம். உங்களுக்கு ஆர்ட்ரு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக போய் மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடனே ரெடி பண்ணிடுவோங்க.
இது கூட தயிர் சட்னி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். என்ன கேட்டாலும் கிரேவி, சில்லி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரை வேணுனாலும் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இந்த பேக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஹாட் கேஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறதுலேருந்து குழம்பு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ஸ்டீல் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா சூடாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபுட் கிரேடாகவும் இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஹாட் கேஸஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுகளில் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஒவ்வொரு ஆர்டர் செய்கிறப்பமுங்க நாங்களே வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் டெலிவரியே கொடுப்போம். அதே மாதிரி சமைக்கிறப்பவே வந்து 2-3 டைம் டேஸ்ட் பார்த்து அது என்ன பண்ணணும், என்ன தேவையோ அப்போவே உடனுக்குடனே அதை பண்ணி ஃபைனலாக வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வர வரைக்கும் நாங்கள் இதே பண்ண மாட்டோம். நல்ல ஒரு டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுக்குறக்கே நாங்கள் அதை அனுப்புவோம். அதனால் வந்து நல்ல ஃபுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, குவாலிட்டியான ஃபுட்டு வேணும் அப்படின்னு வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாத ஃபுட்டு வேணுங்கிறவங்க திருப்பூரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். நான்வெஜ் ஆகட்டும், வெஜ் ஆகட்டும். நான்வெஜ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 3-4 ஹவர்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா, முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு நல்ல ஃபுட்டுக்காக நாங்கள் கேரண்டியாக செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது அப்படி தேவைப்படுது அப்படின்னா எங்களோட ஃபோன் நம்பர் இதாங்க, 80-987-2233 90034-78343. இந்த நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கூட காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ஃபோன் பண்ணியும் உங்களோட ஆர்டர்களை தெரிவிக்கலாம். ரொம்ப நன்றிங்க, வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மூலமே பார்த்தீங்களா? சார் முழுமையாக கேட்டிங்களா? மசாலாஸ்லாம் எங்கேருந்து வாங்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டிங்களா? காய்கறி எங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ மேடம் இப்போ பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக, அழகாக, நீட்டாக, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவு உங்கள் வீட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் நினச்சிங்கன்னா இந்த கேட்ரிங்கை ஸ்டீரியோ கேட்ரிங் ஆர்டர் பண்ணி புக் பண்ணுங்கள். வயிற்றுக்கு தொந்தரமான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்களோட உங்கள் லோகேஷ். டாட்டா, பாய், see you.